சுவாமியுடைய வார்த்தைகள் மந்திர சக்தி வாய்ந்தவை. அந்த வார்த்தைகளை வெறுமனே மூளை ரீதியாக உள்வாங்காமல் ஆழ்ந்த உணர்வுபூர்வமான உணர்வோடும் திறந்த மனதோடும் உள்வாங்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றது. எனவே வந்திருக்கும் அன்பர்கள் ஒவ்வொருவரும் உணர்வின் ஆழத்திலிருந்து சத்சங்கத்தை உள்வாங்க தயாராகும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த 3ஆம் நாள் சத்சங்கத்தை ஆரம்பித்து வைக்கும்படி சத்குருநாதர் பரமஹம்ச நித்யானந்தரை பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் அனைவரை வணங்கி வரவேற்கிறோம். நேற்று நாம் உணர்ந்து கொண்ட சத்தியம் சம்ஸ்காரம். சம்ஸ்காரம் என்கின்ற சத்தியத்தை ஆழமாகவும் நுட்பமாகவும் நேற்று உணர்ந்தோம். இன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், இன்று நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை அன்கிளச்ட். இந்த வார்த்தையை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்ல சொன்னா விடுபடுத்திக் கொள்ளுதல். உடலில் இருந்தும் மனதில் இருந்தும் உணர்வை விடுபடுத்துதல். நம்முடைய எல்லா துக்கங்களுக்கும் காரணம், உங்கள் தினசரி வாழ்க்கையில் எல்லா துக்கங்களுக்கும் காரணம் நான் என்று உங்களுக்குள்ளே ஊறுகின்ற உணர்வு தன்னை உடலோடோ உள்ளத்தோடோ ஒன்றுபடுத்திக் கொள்வது. உடலிலிருந்தும் உள்ளத்திலிருந்தும் நான் என்கின்ற உணர்வை விடுபடுத்திக் கொள்ளுதல். அதான் சாமி அன்கிளச்சிங் அப்படின்னு சொல்றேன். இன்று நாம் தீட்சைக்குள் நுழைய போகின்றோம். தீட்சைனா சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளுதல். நம் வாழ்க்கையில் நடைமுறையில் கடைபிடிப்பதற்காக தினசரி உபயோகப் பொருளாக சத்தியத்தை மாற்றிக்கொள்வதை தான் தீட்சைன்னு சொல்றோம். தீட்சைக்குள் நுழைவதற்கு முன்பாக ஓரிரு நிமிடங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி உயர்ந்த உணர்வு நிலையோடு கண்களை மூடி நிமிர்ந்து அமரவும். மெதுவாகவும் ஆழமாகவும் சுவாசியுங்கள். மனம் முழுவதையும் சுவாசத்தில் ஒன்றாக்குங்கள். மிக மெதுவாகவும் மிக ஆழமாகவும் சுவாசியுங்கள். இரைச்சலில் இருந்தும் பரபரப்பிலிருந்தும் உங்கள் மனதை அமைதியான இந்த சூழலுக்கு கொண்டு வாருங்கள். நிகழ்காலத்திற்குள் நுழைய தயாராகுங்கள். உணர்வு முழுவதையும் உங்கள் சுவாசத்தில் ஒன்றாக்குங்கள். மெதுவாக கண்களை திறக்கலாம். உணர்வையும் உங்கள் உள்ளத்தையும் தீட்சைக்கு தயாராக்குங்கள். அதாவது என்ன வார்த்தைகள் உங்களுக்குள் வந்து விடுகின்றனவோ அதை முழுமையாக உணர்ந்து கொள்ளும் வகையிலே உங்களுடைய உணர்வை ஷார்ப்பா தயார் பண்ணிக்கோங்க. சத்தியங்கள்
அனுபூதி அடைந்த ஒரு ஞானியிடமிருந்து கேட்கப்படும் பொழுது தனக்குள்ளும் அனுபூதியாக மாறிவிடும் சாத்தியம் அதிகம். நேற்று நான் சொல்லிட்டு இருந்தேன், சாஸ்திர சஸ்திரங்கள். சாஸ்திரம்னா ஞானம், சஸ்திரம்னா ஆயுதம். ஞான ஆயுதங்கள் நமக்குள் சேகரித்து வைக்கப்படும் பொழுது மன உளைச்சலும் மன துக்கமும் மனக்குழப்பமும் வருவதில்லை. மன உளைச்சலும் மன துக்கமும் மனக்குழப்பமும் வருவதற்கான முக்கியமான காரணம் நமக்குள் ஞான கருத்துக்கள் இல்லாம இருத்தல். செல்ஃப் ஃபீலிங் தாட்ஸ் எப்போ சாமி சொல்றது உண்டு. செல்ஃப் ஃபீலிங் தாட்ஸ் ஏதாவது ஒரு துக்கம் வரும் பொழுது தன்னைத்தானே தேற்றிக் கொள்ளுகின்ற, தன்னைத்தானே மேலெடுத்து வந்து கொள்ளுகின்ற சக்தி உடைய எண்ணங்கள். செல்ஃப் ஃபீலிங் தாட்ஸோட டென்சிட்டி நமக்குள்ள அதிகமாக அதிகமாக நம்ம துக்கத்துல விளையாடுறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். செல்ஃப் ஃபீலிங் தாட்ஸோட டென்சிட்டி அதிகமாக அதிகமாக நம்ம ஆனந்தத்துக்குள்ள வாழறதும் அதிகரிக்கும். சத்தியங்களுக்குள் நுழையலாம். முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒண்ணு, நமக்குள்ள இருக்கிற பர்சனாலிட்டி கான்ஃபிளிக்ட். முதல் சத்தியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் பர்சனாலிட்டி கான்ஃபிளிக்ட். நமக்குள்ள ரெண்டு பர்சனாலிட்டி இருக்கு. ஒண்ணு உலகத்துக்கு நாம காமிக்கிற பர்சனாலிட்டி. எதுவா நம்மை நாம் உலகத்துக்கு காட்டுகிறோமோ அது அகங்காரம் அதை சொல்லுவோம். இருக்கிறத விட அதிகமாகவே காட்டுவோம். உங்களுடைய படிப்பு, பதவி, புகழ், பலம், பொசஷன்ஸ், உங்கள் கையில் இருக்கிற பொருள், இது எல்லாத்தையுமே இருக்கிறத விட அதிகமா காட்ட முயற்சி பண்ணுவோம். இதுதான் அகங்காரம், உலகத்துக்கு நாம காட்டுற பர்சனாலிட்டி. அடுத்து மமகாரம், நமக்குள்ளேயே நாம்னு நம்மை நாம் நம்புகிற பர்சனாலிட்டி. அதுதான் மமகாரம்னு சொல்றோம். நாம்னு நாம யாரு நம்மள எப்படி நம்புறோமோ, உங்க மனசுக்குள்ள நீங்கன்னு யார எப்படி உங்களை கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்களோ, மனசுக்குள்ள உங்களை நீங்கன்னு எப்படி கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பர்சனாலிட்டிக்கு மமகாரம்னு பேரு. அகங்காரத்திற்கும் மமகாரத்திற்கும் இடையிலே ஏற்படுகிற சண்டை தான் மனம். அகங்காரத்துக்கும் மமகாரத்துக்கும் நடுவில், அதாவது எதுவா நீங்க இருக்கீங்களோ அது, எதுவா நீங்க உங்களை காட்டுறீங்களோ அதுவா மாறுகிற செய்யற முயற்சி, அதுதான் மொத்த வாழ்க்கையுமே. எதா உங்களை நீங்க மற்றவங்களுக்கு காட்டுறீங்களோ அதுவா நீங்க மாறுறதுக்கு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்ற முயற்சியை தான் மனம்னு சொல்றோம். இந்த இரண்டிற்கும் இடையிலே நடக்கின்ற சண்டை தான் மனம். அதிலிருந்து தன்னை விடுபடுத்திக் கொள்வதுதான் ஞானம். இந்த இரண்டுக்கும் இடையிலே நடக்கிற சண்டையிலிருந்து தன்னை விடுபடுத்திக் கொள்வதுதான் ஞானம், ஆரோக்கியம், ஆனந்தம் எல்லாமே. ஞானம் அப்படிங்கிறது உணர்விலே மலர்கின்ற நிம்மதித்தன்மை. ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடலிலே மலர்கின்ற நிம்மதித்தன்மை. ஞானம் உணர்விலே மலரும் பொழுது ஆரோக்கியம் உடலுக்குள் மலர்கின்றது. ஞானம் உணர்வுக்குள் மலராத வரை உடலில் ஆரோக்கியம் இருக்கவே முடியாது. அப்படி ஒருவேளை ஆரோக்கியம் வந்தாலும் அது டெம்பரவரியான ஒண்ணுதான். எப்பொழுது வேணாலும் எடுத்துக் கொள்ளப்படலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களை விட்டு விலகிவிட முடியும். விலகாத நிரந்தரமான ஆரோக்கியம் உணர்விற்குள் நீங்கள் மலரும் பொழுது மட்டும்தான் நடக்கும். அன்கிளச்சிங்னா என்ன? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இது மந்திரம் போல. இந்த வார்த்தையை இந்த வார்த்தையின் சத்தியத்தை உணர்வதன் மூலமாகவே பல துக்கங்களிலிருந்து நம்மை நாம் விடுபடுத்திக் கொள்ள முடியும். நம்மை நாம் மேலெடுத்து வந்து கொள்ள முடியும். இந்த தீட்சைக்குள்ள நுழையிறது உங்க மனம் ப்ரிப்பேர்டா இருந்ததுன்னா, உங்க மனம் தயாராக இருந்தா இந்த சத்தியத்தை கேட்பதனாலேயே அதை பிடித்துக் கொள்ள முடியும். சில நேரத்துல சில உண்மைகளை கேட்ட உடனே பளிச்சுன்னு கிளிக் ஆயிடும். நம்ம சிஸ்டத்துக்குள்ள பிரெயினுக்குள்ள கிளிக் ஆயிடும். ஒரு தடவை அந்த கிளிக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்பொழுது அந்த சத்தியத்தை நினைத்தாலும் மனதிற்குள் ஒரு சுகந்தம், மனதிற்குள் ஒரு அன்பு, மனதிற்குள் ஒரு ஆனந்தம். எதை தேடி உங்கள் உடலும் மனதும் தயார்படுத்தப்படுகிறதோ
அதை பார்த்த உடனே உங்களுக்குள்ள ஒரு ஆழ்ந்த ஈர்ப்பும் ஒரு கிளிக்கும் நடக்கும். உடம்புல ரத்தத்துல சூடு இருக்கும் பொழுது, இளம் வயதா இருக்கும் பொழுது, வாழ்க்கை துணையை தேடிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு பெண்ணை பார்த்தோன்னே கிளிக் நடக்கும். கொஞ்சம் ரத்தத்துல சூடு அடங்கி பிராக்டிகாலிட்டிக்கு வந்து வாழ்க்கையை வாழ தெரிந்து விட்ட ஒருவனுக்கு ஆன்ம சத்தியங்களை ஆழ்ந்து கேட்டவுடனே அந்த கிளிக் நடக்கும். ஏன்னா அதைத்தான் தேடிட்டு இருக்காங்க. எதை தேடிக்கொண்டிருக்கிறோமோ அதை பார்த்த உடனே அந்த அனுபவம் ஒரு வினாடியில அந்த அனுபவம் பளிச்சுன்னு புரியும், பளிச்சுன்னு புரிபடும். இந்த சத்தியத்தையும் மிக தயாரான ஒரு மனநிலையோடு உள்வாங்குவீர்களானால், ராமகிருஷ்ணன் ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை சொல்வாரு. ராமகிருஷ்ணன் மாதிரி உதாரணங்களை சொல்லி சத்தியத்தை புரிய வைத்த ஞானி வேற யாரும் கிடையாது. அருமையான உதாரணம் சொல்வார். ஒரு சிப்பி கடல் நீருக்காக காத்து கொண்டிருக்குமா, மேல வந்து வாயை திறந்து மழையின் பொழுது உள்வருகின்ற நீருக்காக. மழை துளி, ஒரே ஒரு துளி அந்த சிப்பிக்குள்ள விழுந்துருச்சுன்னா உடனே ஆழ்கடலுக்குள் சென்று அந்த நீர் துளியை முத்தாக மாற்றுகின்ற வேலையை செய்யுமா. அந்த மாதிரி ஒரு சிறந்த தேடுதல் உடைய மனிதன் தீட்சை தனக்குள்ள நடப்பதற்காக, இந்த சத்தியம் தனக்குள்ள புரியறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பான். அது நடந்தவுடன் அந்த சத்தியத்தை நிஜமாக வாழ்க்கையின் பாகமாக மாற்றுவதற்காக தியானிக்க துவங்கி விடுவார். உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற சத்தியம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வாய்ந்தது, உங்கள் வாழ்க்கையே மாற்றுகின்ற பலம் வாய்ந்தது. இந்த சத்தியத்தை தினந்தோறும் வாழ்க்கையில் கடைபிடிப்பதுதான் ஜீவன் முக்தின்னு சாமி சொல்ற. வாழும் பொழுதே சுதந்திரமாக வாழுதல், வாழும் பொழுதே சுதந்திரத்தன்மை உடையவனாக வாழுதல், வாழும் பொழுதே அடைபடாத தன்மையோடு, சஃபகேஷன் இல்லாம, கட்டப்பட்ட உணர்வு இல்லாமல், பந்தத்தன்மை இல்லாமல் வாழுதல், வாழும் பொழுதே ஒரு விடுதலை உணர்வோடு, விடுபட்ட உணர்வோடு வாழுதல். வாழும் பொழுதே விடுபட்ட உணர்வோடு வாழ முடியும். அதான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம். இது சத்தியம், இது சாத்தியம். வாழும் பொழுது விடுதலை உணர்வோடு வாழ முடியும், அது சாத்தியம்னு தெரிஞ்சுக்கிறதா முதல்ல நாம செய்ய வேண்டிய உண்மை. மனம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு, மனம் எப்படி இயங்குது அப்படின்னு ஒரு சின்ன விளக்கம். இந்த விளக்கத்தை புரிந்து கொண்டோமானால் அதுக்கப்புறம் தீட்சைக்குள் நுழையலாம். ஆழ்ந்த கவனத்தோடு ஒரே ஒரு வார்த்தையை கூட மிஸ் பண்ணாம கேளுங்க. ஒரு தியான சத்சங்கத்துல ஒருத்தர் கேட்டார், ஒரு அன்பர், சாமி திரும்ப திரும்ப ஒரே கருத்தை சொல்றீங்களே ஏன் சாமி அப்படின்னு. அதுக்கு புத்தர் கொடுத்த ஒரு விடை. புத்தர் ஒரு அன்பர் கேட்கிறாரு, பகவானே 40 ஆண்டுகளாக ஒரே சத்தியத்தை திரும்ப திரும்ப சொல்றீங்களே காரணம் என்னன்னு கேட்கிறாரு. புத்தர் ரொம்ப சொல்றாரு, நீ ஒரு தரமாவது கேட்டிருந்தா 2வது தரம் சொல்றதை நிறுத்தி இருப்பேன் அப்படின்னு. ஒரே ஒரு தரமாவது கேட்டிருந்தா நான் 2வது தரம் சொல்லி டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். மீண்டும் மீண்டும் ஒரே கருத்து வெளியிடப்படுவதற்கான காரணம் நாம் அவேர்னஸோட கேட்கறதில்லை. அந்த வார்த்தைகள் நம்ம பெனட்ரேட் பண்றதில்லை. அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையின் பாகமாக மாறுவதில்லை. இந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாறுவதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இத மிஸ் பண்ண வேண்டாம். நம்முடைய எண்ணங்களை தான் இங்க பல்வேறு விதமான கார்ட்டூன்ஸ் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பல ஷேப் இருக்கிற டயகிராம்ஸோட நம்முடைய எண்ணங்களை தான் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. நம்முடைய எண்ணங்கள் இந்த மாதிரி வேற வேற கலர்ல, வேற வேற நிறத்துல, வேற வேற விதமா வந்து போயிட்டே இருக்கு. இது நம்முடைய மனம். இப்படிதான் நம்முடைய மனம் இயங்குகிறது. வேறு வேறு நிறம், வேறு வேறு கலர், வேற வேற எண்ணம், வேற வேற. நம்முடைய மனத்துக்கு ஒரு படம் போட்டா இப்படித்தான் இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு ரொமான்டிக்கான எண்ணம் வரும், திடீர்னு தன்னைத்தானே வற்புறுத்திக்கிற துக்கத்தை கொடுக்கிற ஒரு எண்ணம் வரும், திடீர்னு ஒரு தெளிந்த சிந்தனை வரும், திடீர்னு ஒரு கசப்பான எண்ணம் வரலாம், திடீர்னு ஒரு துக்கமான எண்ணம், திடீர்னு ஒரு முழுமையான ஒரு எண்ணம் வரலாம், திடீர்னு ஏதோ ஒரு எண்ணம். இந்த மாதிரி தொடர்ந்து மாறி 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 வேறு வேறு விதமான எண்ணங்கள் நமக்குள் பொங்கிக் கொண்டே இருக்கின்றது. அந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இந்த எண்ணத்துல நல்ல எண்ணம்,
ஆனந்தமானது அப்படின்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் என்ன பண்றீங்க, எடுத்து ஒன்னா கனெக்ட் பண்ணி ஒரு விதமா பாக்குறீங்க. துக்கமான எண்ணம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் என்ன பண்றீங்க, ஒரு விதமா எடுத்து கனெக்ட் பண்ணி துக்கம்னு பாக்குறீங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, உங்க வாழ்க்கையில எல்லாமே துக்கமும் கிடையாது, எல்லாமே சுகமும் கிடையாது. ஆனா யார வேணா கேளுங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு. உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி ரிமெம்பர் பண்றீங்க, உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி திரும்ப சிந்திச்சு பாக்குறீங்க, உங்க வாழ்க்கையை எப்படி நீங்க உணர்றீங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா, பல பேர் நான் கேட்டிருக்கேன், ஐயா வாழ்க்கை எப்படி இருக்கு, அவங்க முதல்ல சொல்ற விடையே இதுதான், நான் பட்ட கஷ்டம் என் எதிரி கூட வரக்கூடாது சாமி, என்ன மாதிரி வாழ்க்கையில துக்கத்தை அனுபவிச்சவங்க வேற யாருமே கிடையாது சாமி. மற்றவங்களுக்கு சொல்றது மட்டும் இல்ல, உங்களை பத்தி நீங்க நம்புறதே அப்படித்தான் நம்புறீங்க. ஆழமான சில சத்தியங்கள், நம்ம ஆழ்ந்து புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியங்கள். 10 வயசுல உங்களுக்கு வந்த டிப்ரெஷன் வேற காரணத்துக்காக, வேற சூழ்நிலையில, வேற நிலையில வந்தது. 15 வயசுல உங்களுக்கு வந்த டிப்ரெஷன் வேற காரணத்துக்காக, வேறுபட்ட ஒரு சூழ்நிலையில, வேற ஒரு ரீசனுக்காக வந்தது. 20 வயசுல உங்களுக்கு வந்த டிப்ரெஷன் வேற காரணத்துக்காக, வேற ஒரு சூழ்நிலையில வந்தது. நேற்று உங்களுக்கு வந்த டிப்ரெஷன் வேற காரணத்துக்காக, வேற சூழ்நிலையில வந்தது. ஆனா நம்ம மனம் என்ன பண்ணும், இந்த எல்லா அனுபவங்களையும் கோர்த்து பார்த்து என் வாழ்க்கையே டிப்ரெஷன் தான் அப்படின்னு சொல்லுவோம். வேறு வேறு சூழலிலே, வேறு வேறு நிகழ்ச்சிகளின் காரணமாக, வேறு வேறு நாட்களில் நமக்கு எழுந்த மன துக்கத்தை, டிப்ரெஷனை ஒன்னா கனெக்ட் பண்ணி பார்த்து என் வாழ்க்கையே டிப்ரெஷன் தான், என் வாழ்க்கையே டிப்ரெஷன் தான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நடக்கிற மிகப்பெரிய கொடுமை என்னன்னா, துக்கமான எண்ணங்கள் வருவதற்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு தடவை உங்க வாழ்க்கையை டிப்ரெஷன் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, துக்கம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருப்போம், துக்கத்துக்காகவே காத்துட்டு இருப்போம். வேற எந்த சுகமும் எடுபடாது. சுகமான அனுபவங்களுக்குள்ள நடந்தா கூட அது எடுபடாது. அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்க மாட்டோம், அதை ஆழமா நோக்க மாட்டோம். நல்லா ஆழ்ந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை மட்டும்தான் பார்க்கிறீர்கள்.